ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புடலங்காய் தக்காளி எல்லாம் இருக்குது, பறிக்கலாங்க. புதினா எல்லாம் இருக்குது. இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், புடலங்காய். பாருங்க, புடலங்காய் எவ்வளோ செழிப்பாக இருக்குது. நம்ம கொடுக்குற உரம் தாங்க, இயற்கை உரம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தக்காளி இது 2வது டைம் பறிக்கிறேன். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இதுக்கு நான் கொடுக்குற உரம் அந்த மாதிரிங்க, புண்ணாக்கு கரைச்சல். எங்கள் பொண்ணு வந்திருக்குறாங்க, அவங்க பறிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதனால் அவங்க பறிக்கிறாங்க. பாருங்கள், ஒரு பழம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். காய் வெட்டக்கிறதெல்லாம் இருக்காது, பழமையார். இது பாருங்கள், இது காஸ்மோஸ் தக்காளி. இது கொத்து கொத்தாக இருக்கும், நல்லா புளிப்பாக, நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி. இது பாருங்கள், இந்த தக்காளி எவ்வளோ அழகாக இருக்குது. இது பாருங்கள், அது காயில் எல்லோவாக இருக்குது, பழுத்துட்டு பிறகு ரெட்டாக இருக்குது. அப்படி கட் பண்ணு. போட் மெதுவாக கட் பண்ணு. நெக்ஸ்ட்டு கேப்சிகம் இறக்கலாங்க. கட் பண்ணுமா, வர தட்டில் போடு. அசாது மெதுவா. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு புதினா கிள்ளாங்க. புதினாலாம் கிள்ளிட்டு லாஸ்ட்டாக காமிக்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு அவரைக்காய் பறிக்கலாங்க. வீடியோ லென்த்தாக போகுது, பறிச்சுட்டு பிறகு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 3 கிலோ தக்காளிக்கு மேலே வருங்க. இது புடலங்காய், கேப்சிகம், புதினா, சிவப்பவரை, பச்சை அவரை பூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.